மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 6 to 7 lakhs இருந்தாவே நீங்கள் இந்த மெட்ராஸ் அவனியில் ஒரு இடம் வாங்கிடலாங்க. உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி பில்டர்ஸ் தெரியும். இப்போ நம்ம வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி பில்டர்ஸ் தெரியும். அந்த ரூபி பில்டர்ஸ் வந்து ஒட்டினா மாதிரி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை ரீச் ஆயிடலாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. 1 ஏக்கரில் மொத்தம் 28 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. 4150ங்க, அதாவது 4150 ரூபா தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ப்ரைஸு. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMDA அண்ட் ரெரா அப்ரூவலுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். 90% லோன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 8 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னிவாக்கம் ஆதனூர் ரோடு வழியாக நம்ம வந்து 3 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பஸ் ஸ்டாண்ட், அதாவது நியூ கோயம்பேடு அப்படின்ற கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் 8 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த இருக்க மன்னிவாக்கத்தில் தாங்க இருக்கோம். மன்னிவாக்கம் ஆதனூர்ல இருக்கோம். இந்த மன்னிவாக்கம் ஆதனூர்ல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வந்து பண்ணியிருந்தோம். அந்த சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சரசா டெஸ்டினி. அவங்களுடைய கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பேர் வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த சைட் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த சைட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இது சுற்றி ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்கு, இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட்லாம் என்ன இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மன்னிவாக்கம் சைடில் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மெட்ராஸ் அவென்யூ ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டிக்கு 2 வீடியோ பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதே மன்னிவாக்கம் ஆதனூர்ல சரசா டெஸ்டினி. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மீட்டர்ஸ் தாங்க. இப்போ இந்த மெட்ராஸ் அவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர், வெஸ்ட் தாம்பரம், கூடுவாஞ்சேரி, இந்த மாதிரி பிரைம் லொகேஷன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த சரசா டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா phase 1 phase 2 வந்து இவங்க 100+ ப்ராஜெக்ட்ஸை சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு. இப்போ இந்த மெட்ராஸ் அவென்யூவை எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டலூர்லேருந்து படப்பை போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி பில்டர்ஸ் தெரியும். இப்போ நம்ம வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி பில்டர்ஸ் தெரியும். அந்த ரூபி பில்டர்ஸ் வந்து ஒட்டினா மாதிரி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை ரீச் ஆயிடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடு, அதாவது உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ரோடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் 100 ஃபீட் ரோடாக மாறப்போகுது. ஏன் அப்படின்னா இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கனெக்டிவிட்டியாக இருக்க போகுது இந்த மன்னிவாக்கத்துலேருந்து கிளம்பாக்கத்துக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் 100 ஃபீட் ரோடாகவும் மாறப்போகுதுங்க. இப்போ நம்ம மெட்ராஸ் அவென்யூ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துருவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. கம்ப்ளீட்டாக வந்து எத்தனை ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் மொத்தம் 28 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 4150ங்க, அதாவது 4150 ரூபா தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ப்ரைஸு. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. அதோடைய ப்ரைஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து விசாரிச்சாலே உங்களுக்கு தெரியும். 4500 ருபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக்கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 4150 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நான் டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ நெகோஷியபிள் அப்படின்றது அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்லேருந்து என்ன சைஸ் வரையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் 28 பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னிலிருந்து புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு கனவு இடம் வாங்கினா அங்கே வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ சைட்டுக்குள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால்ஸும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸும் வரப்போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரசா டெஸ்டினி இதுக்கு முன்னாடி சைட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இங்கே 30 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிடச்சிருங்க. இங்கே உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து இவங்களுடைய சரசா டெஸ்டினி இருக்கனால இபி வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே இடம் வாங்குறீங்கன்னா நீங்கள் உடனடியாக வீடு கட்டிக்கலாம். உங்களுக்கு 30 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு அருமையான அழகான ஒரு இடமா மாறப்போகுதுங்க. இப்போ இங்கே அப்ரூவல்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMDA அண்ட் ரெரா அப்ரூவலுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அடுத்து இங்கே லோன்ஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு தேதியில் மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லை வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து லோனை முக்கியமாக பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன்ஸ் எல்லாமே 90% லோன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. அந்த 90% பேங்க் லோன் வந்து இவங்க நிறைய பேங்க்ஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. உங்களுக்கு SBI, HDFC இந்த மாதிரி நிறைய பேங்க் கூட இவங்க டைப் இருக்கனால லோனும் உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக கிடச்சிருங்க. நீங்கள் புக் பண்ணி நீங்கள் உடனே வந்து இடத்த வாங்குற மாதிரி தான் இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 6 to 7 lakhs இருந்தாவே நீங்கள் இந்த மன்னிவாக்கம் ஆதனூரில் இருக்க இந்த மெட்ராஸ் அவனியில் ஒரு இடம் வாங்கிடலாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இந்த சைட்டை சுற்றி வீடுகள் எதனா இருக்கா, இல்லை நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்ற பல டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என் பின்னாடி பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட், விரோ இந்த மாதிரி வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வரும்போதும் அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் போகும்போதும் ஃபுல்லாக வீடுகள் இருக்க ஒரு நல்ல அருமையான ஒரு ஏரியா தான் இந்த மெட்ராஸ் அவென்யூ சைட் அமைஞ்சிருக்க இந்த ஏரியாங்க. நீங்கள் சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போர்டு வச்சிருக்காங்க. இங்கே மொத்தம் 28 பிளாட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அது வந்து என்ன சைஸ் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இப்போ இந்த சைட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளாட் வந்து மொத்தம் எத்தனை சைஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. சும்மா இப்போ இந்த நம்ம சாம்பிளுக்கு எடுத்தோம்னா 1864 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 28 பிளாட்டுக்குமே இவங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் சைஸை வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்த உடனே நீங்கள் வேணுன்ற லேண்ட் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ன்றது ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த சைட்டோடைய லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் சொல்ல போகிறாங்க. இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அதை சுற்றி ஒரு நல்ல லொக்கேஷன்ஸ் இருக்கணும். நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு இடத்த ரீச் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இடங்கள் என்னெல்லாம் இந்த சைட்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 400 feet அவுட்டர் ரிங் ரோட வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் 5 நிமிஷத்தில் GST ரோடையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அதை விட பெரிய ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 8 minutesல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னிவாக்கம் ஆதனூர் ரோடு வழியாக நம்ம வந்து 3 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பஸ் ஸ்டாண்ட், அதாவது நியூ கோயம்பேடு அப்படின்ற கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் 8 minutesலேயே ரீச் பண்ணிடலாங்க. நீங்கள் ஏதாவது வெளியூர் போகணும், ஊருக்கு போகணும், இல்லை எங்கேயாவது வரீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு 8 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சைட்டுக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 நிமிஷம் தாங்க. வண்டலூர் ஜூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நிமிஷம் தான். சரி, நான் தாம்பரம் போனோம், இங்கேருந்து தாம்பரம் கிட்டையா அப்படின்னா தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutesல நீங்கள் வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு 25 minutesல நீங்கள் ஏர்போர்ட்டையும் ரீச் பண்ணிடலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோடைய லொகேஷன் அட்வான்டேஜுங்க. நம்ம இந்த லொகேஷனுடைய அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இங்கிருந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக இங்கிருந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணால் ஒரு பில்டிங் தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுங்க, ஸ்ரீ நிகேதன் பாடசாலா அப்படின்ற ஒரு ஸ்கூல். கரெக்டாக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 to 200 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2.2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அடுத்து 2.3 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வேலம்மாள் நியூ ஜென்ரேஷன் ஸ்கூல் இருக்குது. அடுத்து 2.5 கிலோமீட்டர்ஸில் நாராயணா டெக்னோ ஸ்கூலும் இருக்குது. ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. இப்போ காலேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டர்லேயே இருக்குது. கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 4.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. TMG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. SRM யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. ஸோ நான் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து இந்த மெட்ராஸ் அவென்யூ பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் டிஸ்பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிமாண்ட் இருக்க ஏரியா அப்படின்றனால உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணலாம். சைட்டை விசிட் பண்ணி உங்களுடைய கனவு இடத்த வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.